music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இவர்கள் வேணுமென்றே விஷமத்தனமாக நடந்து கொள்கின்ற நச்சு பாம்புகள்ன்றன. விஜயை தொடர்ந்து படத்தில் ஹீரோவாக பார்த்துட்டாங்க. விஜய்க்கு எதிராக வேலை பார்க்குறவன் எல்லாம் வில்லன். இப்போ அதே மனப்பான்மை தான் இங்கே தொடருது. ஆல்ரெடி இறந்த உடல்களை கொண்டு வந்து மார்ச்சரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க, வர்ற வழியில் கால் வச்சு அமுக்கி கொண்டுட்டாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த குற்றச்சாட்டு வைக்கவங்களுடைய மனநிலையை வந்து ரொம்ப ஆபத்தான பார்க்குறேன். ஆனால் அது என்னன்னா, ஒரு அஃபிஷியல் ரெப்ரசன்டேஷன் அளவுக்கு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போடுறது இன்னும் ஆபத்தாக பார்க்குறேன். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால், கிரவுண்டில் இருந்த அந்த டிஎஸ்பியோடைய பேச்சை கேட்டிருந்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கும். அந்த தாவேக்காவுடைய ஈகோ சிஸ்டம், நீங்கள் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை விவாதங்களுக்கு வர்றதாக இருக்கட்டும், அவங்க சொன்னது எல்லாமே என்னென்னா, யாராவது இருக்காங்களா, மற்றவங்கெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடணும், எங்களுக்கு 8 மணி நேரம் காத்துட்ருக்கான். அப்போ இதை விஜய்க்கான பிராண்டாக பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நடிகர், ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்றது தான் உங்களுடைய பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். ஒரு வீடியோ வந்திருக்குல்ல, உங்களுடைய காரில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்து 2 பேர் நசுங்கி போகிறத ஒரு மயிரிழையில் தப்பித்திருக்கிறார்கள். அதுவும் திமுகவுடைய பொறுப்பா? நீங்கள் அந்த கல்ட் இமேஜுக்காக 3 ஸ்பாட்டு தான், அந்த 3 ஸ்பாட்லேயும் அவ்வளோ கூட்டம் வரணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் 10 ஸ்பாட்டு வைங்க, இதே கூட்டம் வராது. டெய்லி வைங்க, வராது. FDFS கலெக்ஷன் மனப்பான்மையா எங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இளைஞர் பாசறைன்னு ஒரு கூட்டம் நடக்குது, திராவிட பாசறைன்னு ஒரு கூட்டம் நடக்குது. அந்த மாதிரி எத்தனை கூட்டங்கள் தாவேக்காவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். சுயாட்சினா என்ன செய்தி தொடர்பாளர்களுக்கே தெரியலங்க. அவர்கள் செய்த தப்புக்கு ஒரு பலிகடாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது அரசாக இருந்தால், செந்தில் பாலாஜி அண்ணனாக இருந்தால், அவங்க இன்னும் அரசியல் ஆதாயத்தை பெறலான்றதுக்காக செய்யக்கூடிய இந்த அரசியலுக்காக தான் அவர்கள் நச்சு பாம்புன்னு நான் சொல்கிறேன். ஒன்னிந்திய அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அசம்பாவிதம் நடந்து முடிந்திருக்கிறது. கரூரில் யாரும் எதிர்பாராத வண்ணம் மிக மோசமான ஒரு ஸ்டாம்பீட் நடந்து முடிந்திருக்கிறது. நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நடந்தது என்ன, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இனி இந்த சம்பவம் எந்த மாதிரியெல்லாம் தமிழக அரசியலில் எதிரொலிக்கப் போகிறது என்பதை நம்ம சிறப்பு விருந்தினரிடம் கேட்க இருக்கிறோம். நம்மோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் செய்தி தொடர்பாளர், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஹஃபீஸ் அவர்கள். வணக்கம் சார். சார், நேரடியாக தலைப்புக்குள்ளே போயிடுறேன். என்ன நடந்தது? இது நடந்தது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும்? எல்லா பக்கமும் வந்து குற்றச்சாட்டுகள் பறந்து கொண்டே இருக்கிறது, கான்ஸ்பிரசி தியரி பறந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடந்தது சார்? என்ன நடந்திருக்கணும்? என்ன நடவாமல் போனது? இல்லை, இதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நேயர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது, உமா மகேஸ்வரன், நீங்கள் ஒன் இண்டியாவில் இருக்கீங்க. நீங்கள் ஒன் இண்டியாவில் இருக்கிறதுக்கு உங்களுடைய மூலதனம் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய மூலதனம்? இந்த துறையில் இருந்திருப்பேன், இதை படிச்சிருப்பேன், இது சம்மந்தமான ஒரு அளவான அனுபவம் இருக்கும். தொடர்ந்து அதை நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரெஸ்யூம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நீங்கள் போடுவீங்க. அந்த மாதிரி அரசியல் இயக்கங்களுக்கும் ஒரு மூலதனம்னு ஒன்று இருக்குது. நான் பொருளாதாரத்தை பேசுகிறேன். கேபிட்டல்னு ஒன்று இருக்கும். அது கம்யூனிஸ்டுகளுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய கேபிட்டல் என்னன்னா, அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு கொள்கை, ஒரு நீண்ட நெடிய போராட்டம், கிளாஸ் ஈக்குவாலிட்டி, வர்க்க சமபாடுன்னு பேசக்கூடிய அந்த கிளாஸ் ஈக்குவாலிட்டிக்காக, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்காக இவர்கள் உழைத்த உழைப்பை தான் இன்னைக்கு இடதுசாரிகள் பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து மாநில உரிமைகள், கூட்டாட்சி தத்துவம், சம உரிமைக்காக நடத்தப்பட்ட திட்டங்கள், சட்டங்கள், ஆட்சியில் கொண்டு வந்த விஷயங்கள் என்ன, அதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லுவோம். தாவேக்காவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை கடந்து அவர்கள் எதை பேசுகிறாங்க, எதை பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸாக பேசுகிறாங்க? வந்தால் குற்றச்சாட்டு தான். அப்போது விஜய்ன்ற ஒருத்தருக்கு ஒரு கல்ட் இமேஜை உருவாக்குறாங்க. அந்த கல்ட் இமேஜ் சினிமாவில் எப்படி உருவாக்குனாங்கன்னா, 150 கோடி 200 கோடி சம்பளம், 250 கோடி கலெக்ஷனு, இவர் தான் சூப்பர் ஸ்டாருன்றதை வந்து ஒரு கல்ட்டாக உருவாக்குனாங்க. அது சினிமாவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வரும்போது கூட அவங்க
பிரபலப்படுத்தினது அவங்க எதை ப்ராப்பகேட் பண்ணாங்க, எதை ப்ராப்பகேண்டா பண்ணாங்க அப்படின்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு மட்டும்தான் இந்த கூட்டம் சேருது, அவன் 7 மணி நேரம் நிற்கிறான், 8 மணி நேரம் நிற்கிறான் அப்படின்னு காத்திருத்தலை சொல்கிறாங்க. காத்திருத்தல். அந்த தாவேக்காவுடைய ஈகோ சிஸ்டம், நீங்கள் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லை விவாதங்களுக்கு வர்றதாக இருக்கட்டும், அவங்க சொன்னது எல்லாமே என்னென்னா, யாராவது இருக்காங்களா, மற்றவங்கெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடணும், எங்களுக்கு 8 மணி நேரம் காத்துட்ருக்கான். அப்போ இதை விஜய்க்கான பிராண்டாக பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது இவருடைய பொலிட்டிக்கல் ஆக்குமன் பற்றியும் சொல்லலை, இவருடைய அந்த சமூக செயல்பாடுகள் பற்றியும் சொல்லலை, இவர் வந்தார்னா அந்த இடம் ஸ்தம்பிக்கும். 8 மணி நேரம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு இமேஜா. ஆனால் முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற குற்றச்சாட்டு வைக்கிறப்ப இவங்க சொன்னது, வெளியே வந்தால் என்ன ஆகும் தெரியுமா, இப்போ இது ஒரு அச்சுறுத்தலாகவே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வெளியே வந்தா சரி, நாங்கள் இதுக்காக ஆஃப் இந்தியாவுக்குமே அதுதானே கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டேன், வந்தா பாரு கூட்டம் எப்படிலாம் வருது, என்னென்னலாம் நடக்குதுன்னு காட்டுறதுக்காக நீங்கள் தொடர்ந்து அந்த காத்திருப்பை உங்களுடைய யூஎஸ்பியாகவும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாகவும் காட்ட ஆரம்பிக்கிறீங்க. அதை தான் திருச்சியில் பண்ணுறீங்க, அதை தான் நீங்கள் வந்து நாமக்கல்ல பண்ணுறீங்க, அதை தான் நீங்கள் நாகப்பட்டினத்தில் பண்ணீங்க, அதை தான் நீங்கள் கரூர்லேயும் பண்ணுறீங்க. சார் இது ஒரு இயல்பு தானே சார். இப்போ ஒரு ஸ்டார் பேச்சாளர் இருக்கார், ஒரு க்ரௌட் புல்லராக அவங்க இருக்காங்கன்னு வைங்க, இது நடந்திருக்கு தானே. இப்போது திமுக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதிமுக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து நடிகர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான க்ரௌட் வந்திருக்கு. நீங்கள் டிஆர் எடுத்துக்கோங்க, டிஆருக்கு வராத கூட்டம் இல்லை. எஸ்.எஸ். சந்திரன் போனால் கூட அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும், விந்தியா போனால் கூட்டம் வரும், சிம்ரன் போகும்போது கூட்டம் வந்திருக்கு, காக்கா ராதாகிருஷ்ணன் பேசும்போது கூட கூட்டம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் வரும்பொழுது ஒரு கூட்டம் வருவதுன்றது இயல்பு தானே. இது வந்து ஏதோ ஒரு பிரைமார்டியல் சின் மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நான் இது வந்து சின்னாவே சொல்லல. ஒரு நடிகர், ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கன்றதுதான் உங்களுடைய பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். அதை யாருமே மூலதனமா எடுத்துக்கிட்டு போய் அந்த கல்ட் இமேஜை பில்ட் பண்ணி அதை ஒரு விவாத பொருள் ஆக்குனது கிடையாது. நீங்க சொன்ன எல்லாருக்குமே டிவிக்கு அதுதான் நான் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்க இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வாதங்கள் எல்லாத்துலயும் நீங்க எடுத்தீங்கன்னா, கூட்டம் சேர்றதை பார்த்து பயப்படுறாங்க, கூட்டம் சேர்றதை பார்த்து பயப்படுறாங்க, கதறாங்க, பதறாங்க, எங்களை மட்டும் தடுக்கிறாங்க. ஏன் ஒரு அந்த இடத்துக்கு விஜய நகர்ந்துட்டாருங்க. விஜயமும் அதை நம்ப வச்சுட்டாங்க. இவ்வளோ க்ரௌட் வருது, எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே வரல, அதனால இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துன்றத நீங்க விஜய நம்ப வச்சு கண்டிஷன்ஸ் போடுறதே இவர்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி. ஏதோ உலகத்தில் வேற யாருக்குமே நிர்வாகம் கண்டிஷன்ஸ் போடுறதே கிடையாது, இவங்களுக்கு மட்டும்தான் கண்டிஷன்ஸ் போடுது. ஒரு ஸ்னைப்பர் எங்கிருந்தோ என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி. அப்படி இல்லை, பிரபஞ்சமே எனக்கு எதிராக வேலை செய்யுது, இந்த பிரபஞ்சமே தாவேக்கா வளரக்கூடாதுன்னு வேலை செய்யுதுன்ற அளவுக்கு தாவேக்கா தொண்டர்களும் நம்புறாங்க, தாவேக்காவுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களும் நம்புறாங்க, தாவேக்கா தலைவரும் அதை நம்புறாரு. அதனாலதான் டெஃபினெட்லிங்க. இப்போ நீங்க என்ன இன்டர்வியூக்கு கூப்பிடுறீங்கன்னா நீங்க எனக்கு கடினமான கேள்விகள் கேட்பீங்க, அதை நான் ப்ரிப்பேர்டா தான் வரணும். ஆனா கடினமான கேள்வி கேட்கறதுனாலே ஒன் இந்தியாவும் உமாமேஸ்வரனும் திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு என்னுடைய ஆட்டிடியூடை மாத்திட்டு சவால் விடுறாருல நாகப்பட்டினத்துல, நான் பார்க்க வரக்கூடாதா, தடுப்பீங்களா அப்படின்னு நீங்க என்ன மெசேஜை வந்து உங்களுடைய காடர்ஸுக்கு சொல்றீங்கன்னா, கூட்டம் வாங்க, எங்களை தடுக்க நினைக்கிறாங்க, நீங்க வந்தாதான் எனக்கு ஸ்ட்ரென்த்னு விஜய் வந்து தொடர்ந்து ஒரு மெசேஜை வந்து காடர்ஸுக்கும் சொல்றாரு, காடர்ஸ் அதை அப்சர்வ் பண்றாங்க. இது ஆனா இது தமிழக அரசியல் ஏற்கனவே நடந்திருக்கு தானே சார். இது வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபார்முலானே கிட்டத்தட்ட சொல்லலாம். இல்ல நான் முடிச்சிடறேன். ஏன்னா கட்சி ஒரு தனியா போய் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு பல குடைச்சல் கொடுக்குறாங்க, உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி வேற சில படங்கள் வெளியே வர விடாம தடுக்கிறாங்க, எங்களுக்கு எதிராக சதி நடக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து திமுக டிஸ்டர்ப் பண்ணுது, எங்களுக்கு எதிராக நிறைய பேர் இருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்லாம் மிரட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எம்ஜிஆர் சொன்னது தானே, ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னது தானே. ஒரு ப்ரூவன் ஃபார்முலா வந்து ஆளுங்கட்சி எங்களை முடக்க பார்க்கிறதுன்றது வந்து ஒரு வழக்கமான கிளீஷே தானே சார். இல்லை, ஆளுங்கட்சி முடக்க பார்க்கிறது, என் சினிமா வெளிவராமல் தடுக்குது, இன்கம் டேக்ஸ் ரைடு விடுது பாஜக அப்படின்னு சொன்னதெல்லாம் அது வேற. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக வந்துட்டீங்க, அரசியல் பயணத்துக்கு வரீங்க. இதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வரும்போது என்ன கண்டிஷன்ஸ் போடப்பட்டுச்சோ அதே கண்டிஷன்ஸை உங்களுக்கு போடுறாங்க. அப்படின்றப்ப இது எல்லாருக்குமானது. விஜய் அரசியல் செய்கிறாருன்றதுக்காக மட்டுமே விஜய்க்கு பிரத்யேகமாக போடப்பட்ட கண்டிஷன்ஸ் கிடையாது. இப்போ எங்களை சொல்கிறாங்கல்ல, சைதாப்பேட்டையில் நாங்கள் எங்கள் ஆட்சியில் ஒரு போராட்டத்தை பண்ணோம், அனுமதி மறுக்கப்பட்டு
போராட்டம் பண்ணோம். கனிமொழி அக்கா வந்து தலைமை தாங்கினாங்க. அந்த ஆர்ச்சி கிட்ட கனிமொழி அக்கா மீது வழக்கு போடப்பட்டுச்சு. டீலிமிட்டேஷனும் எனக்கு எக்ஸாக்டா என்ன காரணம்னு தெரியல. டீலிமிட்டேஷனா இல்ல, பர்மிஷன் இல்லாம அங்க போராட்டம் பண்ணோம். அனுமதி இல்லாம போராட்டம் நடத்தியதற்காக ஆட்சியில் இருக்கிறோன்றதுக்காக திமுகவுக்கு மட்டும் வழக்கு கிடையாது. அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல, எல்லாருக்கும் திமுகவுக்கும் இருக்கிறது. இது வந்து ரொட்டீன் ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இது வந்து எப்படி எடுத்துக்க போறாங்க? கனிமொழி அக்கா மேல நம்முடைய ஆட்சியில வழக்கு போடப்பட்டிருக்கிறது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாதனால அப்படின்றப்ப திஸ் இஸ் நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி சாயங்காலம் விட்டுற மாதிரியான ப்ராசஸ் நிறைய இருக்கு. நான் கைது செய்யப்பட்டேங்க ஆளுநர் எதிர்ப்பு போராட்டத்தில். நான் மாணவரை நடத்தின எழிலரசன் நடத்தின அந்த போராட்டத்தில் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டி கோஷங்கள் எழுப்பிய போராட்டத்தில் நான் உட்பட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த அந்த போராட்டத்தில் எங்களை டீடைன் பண்ணி 4 மணி நேரம் வச்சிருந்தாங்க மண்டபத்தில். இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். ஆட்சியில் இருக்கிறோம் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அரசியல்னு வந்துட்டா, நிர்வாகம்னு வந்துட்டா, நீங்கள் ஆளும் கட்சியில் இருந்தாலும் ஒன்று தான், எதிர்கட்சியில் இருந்தாலும் ஒன்று தான், புதிய கட்சியாக இருந்தாலும் ஒன்று தான். இதை புரிஞ்சிக்கிற தன்மை தொண்டர்களுக்கு இருக்கு. ஒரு கேள்வி சார், இடைமறித்து கேட்கிறேன். இது உண்மையிலேயே அவங்களுக்கு புரியலையா, இல்ல புரிஞ்சும் எனக்கு எதிராக இருக்காங்கன்றத வந்து ஒரு நல்ல யூஎஸ்பி வேல்யூ இருக்குன்றதுக்காக இதை பெடல் பண்ணாங்களா? அதுதான் நான் சொல்றேன். அதாவது இந்த சம்பவம் நடக்காத வரையில் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிக்கலாம். தாவேகா நிர்வாகிகளும் தாவேகாவுடைய மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கான காரணங்கள் சொன்ன பிறகு இது இவர்கள் வேணுமென்றே விஷமத்தனமாக நடந்து கொள்கின்ற நச்சு பாம்புகள்ன்றன. இவ்வளோ பேர் ஒரு இல்லைங்க, இதுக்கு மேல இதை உடைச்சி பேசாம இருக்க முடியாது. 40 உயிர் பலியான பிறகு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு கல் எரிப்பு நடந்திருக்கிறது, உள்ளடி வேலை நடந்திருக்கு அப்படின்லாம் கூசாம உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க வந்து செய்யறதுன்றது உண்மையிலேயே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல், ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல். பாஜகவும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ரொம்ப ஆபத்தான அரசியலுங்க. நீங்க குறைந்தபட்சம் அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வேணாம், கிரெடிபிலிட்டி எடுக்க வேணாம், என் தப்புன்னு சொல்லிக்க வேணாம். ஆனா வேற ஒரு யாரோ தப்புன்னு கூட சொல்லிக்கோங்க, வேற யாருமே தப்புன்னு கூட சொல்லிக்கோங்க. அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்றது தப்புன்றனா? அப்படி சொல்றது தப்பு. நீங்க வந்து என்னால நடந்திருக்குன்னு சொல்லிக்க வேணாம் ஒரு தப்பு. ஆனால் இவனால் நடந்துச்சுன்னு வேறொருத்த மேலே எந்த ஆதாரமும் இல்லாமல் செய்யக்கூடிய அரசியல் ஆபத்தானது. அதனால தான் இவ்வளோ நாள் தெரியாமல் பண்ணதா ஒரு சந்தேகம் அவங்களுக்கு கொடுக்கலாம். தே கேன் பி அ பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த 40 பேர் செத்த பிறகு ஏடிஜிபி எல்லனோட ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சார் நாங்கள் ஒரு 50 மீட்டர் முன்னாடி நிறுத்த சொன்னோம். ஒரு டிஎஸ்பி ஃபாலோ பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒரு ஆஃபீஸரை டெசிக்னேட் பண்ணிப்பாங்க கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. அவர் ரூட்டை ஃபாலோ பண்ணுவார், வாக்கி டாக்கியில் கம்யூனிகேஷனில் இருப்பார். கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம இந்த கடந்து போக வேணான்னு ஒரு 50 மீட்டர் தள்ளி நிற்க சொன்னதை தாவேகா தரப்புலேருந்து முடக்குகிறார்கள்னு சொல்லலை. என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தா எங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது. அப்போ நீங்க இன்னும் சினிமா முகத்துல இருக்கீங்க. பாலிடிக்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல நிக்கணும், அந்த கேமரா தான், அந்த ஜூம்ல தான், அந்த ஃபோக்கஸ்ல தான், அந்த ரேஞ்சில தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நீங்க 50 மீட்டர் முன்னாடி வந்து நின்னது தான் இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு காரணம். இது ஒரே காரணம் கிடையாது, ஒன் ஆஃப் த ரீசன்ஸா மாறுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நடிகர்கள் சினிமாவை கடந்து அரசியலுக்கு வரதை நாங்கள் வரவேற்கிறோம். ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகும் நான் சினிமாக்கார மாதிரி தான் நடந்துப்பேன் அப்படின்றது ஆபத்தானதா இல்லையா? நீங்கள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் சரி திமுக சதி அப்படின்றீங்கல்ல, ஒரு வீடியோ வந்திருக்குல்ல, உங்களுடைய காரில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்து 2 பேர் நசுங்கி போகிறத ஒரு மயிரிழையில் தப்பித்திருக்கிறார்கள். என்ன வேணா நடந்திருக்கலாம். அதுவும் திமுகவுடைய பொறுப்பா? இல்ல இந்த 6 குழந்தைகள் இருந்திருக்காங்களா, அவங்களையும் நீங்க வந்து கூட்டத்துக்கு கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னது திமுகவா? நீங்க ஏன் இவரு தானே சார் சொல்லியிருந்தாங்க. இவரு எல்லா அறிக்கையிலையும் நான் வந்து ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டாவே கேட்க இல்ல, எல்லா இடத்துலையும் வந்து கர்ப்பிணிகள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம், முதியோர்கள் வர வேண்டாம், முடியாதவர்கள் வர வேண்டாம்ன்றத ஒரு முக்கியமான ஒரு சரத்தா அவங்க சொல்லிட்டு தானே இருந்திருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருந்த பிறகும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்ப எப்படி இது திமுக மேல ஒரு பழியோ, அரசு மீது ஒரு பழியோ, காவல்துறை மீது ஒரு பழியோ நீங்க போட முடியும்? ஒரு வீடா போய் தட்டி கூப்பிட்டு வர சொன்னாங்களா? இன்னொன்னு, நீங்க ஒரு லாஜிக்கே புரியலைங்க. செந்தில் பாலாஜின்னா எந்த ஊரு? கரூர். எங்க கூட்டம் நடக்குது? கரூர். அப்ப அந்த ஊருன்றது ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஊரை வந்து ஆக்சஸ் பண்ணிட முடியும்.
அவ்வளோதான். அதுதான் கரூர். சென்னை மாதிரி தாம்பரத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு பிராட்வேலேருந்து ஒருத்தர் 15 நிமிஷத்தில் வந்துட்டாருன்னு சொன்னால் அதில் உள்நோக்கத்தை கற்பிக்கலாம். ஆனால் கரூருன்ற ஒரு ஊரில் ஒரு 7:20க்கு சம்பவம் நடக்கிறது. உளவுத்துறை அங்கே இருக்கிறது, ஐஜி அங்கே இருக்கிறார், மொத்த மீடியாவும் அங்கே இருக்குது, ஐஜியும் அங்கே இருக்கிறார். ஓகே. இப்போ ஐஜி வந்து உடனே சீஃப் மினிஸ்டருக்கு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைனா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் நிர்வாக எப்படி நடக்கும்ன்றதே புரியாமல் 10 நிமிஷத்தில் சிஎம்க்கு எப்படி தகவல் போச்சு அப்படின்னா அப்படிதான் போகணும். அப்படிதான் போறது நிர்வாகம். நான் துப்பாக்கி சூட டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றது நிர்வாகம் கிடையாது. அப்ப போகுது, உடனே இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, நீங்க போங்க. நாங்க இது எதிர்கட்சியா இருக்கும் போதே நாங்க பண்ணிருக்கோங்க. நாங்க வந்து கொரோனா காலத்துல பண்ணாததா? திமுகவுக்கு அந்த அந்த ஒர்க் பண்ற கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற சிஸ்டம் எப்படின்னு தெரியும். 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு மருத்துவமனைக்கு போறதே வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்க வந்தார்ல, கரூர் கிட்டத்தட்ட சேம் டைம்ல செந்தில் பாலாஜி எம்ஆர்வி வந்தாங்க. அப்ப அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இந்த சதி பண்ணதா ஒரு விவாதத்தை எடுத்து வைக்க முடியுமா? அப்ப இந்த நரேட்டிவ் ஏன் வந்து நீங்க பில்ட் பண்றீங்க? திமுக மேலேயோ இல்ல நிர்வாகத்தின் மேலேயோ பழிய போட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக அப்படி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்காகனா அவர்கள் செய்த தப்புக்கு ஒரு பலிகடாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது அரசாக இருந்தால், செந்தில் பாலாஜி அண்ணனாக இருந்தால், அவங்க இன்னும் அரசியல் ஆதாயத்தை பெறலான்றதுக்காக செய்யக்கூடிய இந்த அரசியலுக்காக தான் அவர்கள் நச்சு பாம்புன்னு நான் சொல்றேன். இந்த திட்டம், பயண திட்டம் வந்து ஆக்சுவலா வந்து திருவள்ளூர்ல நடக்க இருந்தது. திருவள்ளூர்ல நடக்க இருந்தது. எதற்காக திடீர்னு கரூருக்கு மாற்றப்பட்டது? எதனால இந்த ஹேப்பசார்ட் மூவ்மெண்ட் சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது தாவேக்காவை பொறுத்தவரையில இந்த கொஸ்டின் முடிச்சிரு. இந்த கொஸ்டின் ஏன் கேக்குறேன்னா, ஒருவேளை இது வந்து அதுக்கு அன்பிளான்டா இது நடத்திட்டதுனால அவங்க சைடு எக்ஸிகியூஷன் ப்ராப்ளமான்னு கேக்குறேன் நான். இதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமாங்க? அரசியல்ன்றது ரொம்ப ஒரு கடினமான பயணம். அது வந்து நாங்கள் வந்து இப்போ உடனே சொல்கிறாங்க அண்ணாவுடைய அரசியல் 67 பேரறிஞர் எப்படி வெற்றி பெற்றார்ன்றது. 67க்கு முன்னாடி 20 வருஷம் திமுக என்ன பண்ணுச்சுன்றது ஏன் பேச மாட்டேன்றீங்க? தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், செய்தி தொடர்பாளர்கள்லாம் ஒரு மாற்று அரசியல்ன்றீங்க. அந்த மாற்று அரசியல் அடைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த உயிர் பலிகள் எத்தனை, கொடுத்த விலைகள் எத்தனை, சிறைச்சாலைகள் எத்தனை, 49ல் தொடங்கி 67 வரையும் ஒரு கடினமான ஒரு பாதையை கடந்து வந்து தான் ஆட்சி அதிகாரத்தை பற்றியே பேசுகிறோம். முதல் 5 ஆண்டுகளில் வந்த தேர்தல் நாங்கள் வந்து தேர்தலே நிற்கலை. பெருஞ்சர் அண்ணா வந்து ஆதரவு தான் கொடுத்தாரு. அப்போது இட் வாஸ் அ ப்ராசஸ். இன்னைக்கு வந்து கணினிமயமாக்கலுன்றது இருக்குல்ல, அது அரசியலும் கணினிமயமாக்கலுன்னு நினச்சிட்டாங்க. டேபிளில் உட்காந்து சிஸ்டமில் டேட்டாவை தட்டிட்டு அரசியல் பண்ணிட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்த மனநிலையில் அதை நம்ப ஆரம்பிச்சதுடைய கீபோர்ட் பாலிடிக்ஸுங்க, லேப்டாப் பாலிடிக்ஸு. நீங்கள் உட்காந்துட்டு தட்டிட்டு இந்த டேட்டா இருக்குது, நீ வந்து ஒரு விஷயத்தை கீபோர்ட் மூலமாகவோ ஒரு ஏஜென்சி மூலமாகவோ ஆம்பிளிஃபை பண்ணலாம், பட் அங்கேருந்தே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஒரு தரப்பு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல, என்னங்க நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே சரிதான், ஆனால் உங்களுக்கு போன எலெக்ஷனில் ஒரு வாக்கு செலுத்த போகும்போது சைக்கிளில் போனார், கருப்பு சிவப்பு போட்டு போகும்போது இத்தனை பேர் பின்னாடி வந்தாங்க, அப்போது டிஎம்கே வந்து இதை மட்டும் அப்போ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ குற்றம் சொல்கிறத நியாயமான்னு சொல்கிறத எப்படி இல்லை? நான் அதுக்கான கண்டினியூஷன் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரவுண்டில் உருவாக்கிட்டு அதை நீங்கள் ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இது டேட்டா ஹெல்ப் ஆகுமே தவிர ஸ்ட்ரக்சரே இல்லாமல் நீங்கள் எதுவுமே ஆம்பிளிஃபை பண்ண முடியாது, எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதையும் செட் பண்ண முடியாது, எதையும் சமாளிக்கவே முடியாதுன்றதுக்கு இந்த கரூர் சம்பவம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போது ஏன் இவங்க கரூருக்கு மாற்றினாங்கன்றதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கல்டிமேட். ஓகே, கரூரில் முப்பெரும் விழா நடத்திட்டீங்கல்ல, நடத்திருக்காங்க. நான் அங்கே வந்து காட்டுறேன், எனக்கு உங்களை விட அதிகமாக கூட்டம் சேர்றத நான் காட்டி அந்த யூஎஸ்பியும் பிராண்டை பில்ட் பண்ணுறேன்ற பாலிடிக்ஸில் வந்து அந்த இழப்பு தான், அதோடைய சைடு எஃபெக்ட் தான் இந்த 40 உயிர்களுடைய பலி. எஃப்டிஎஃப்எஸ் கலெக்ஷன் மனப்பான்மையா அதுதாங்க தொடருது. தட் இஸ் வாட் ஆல் திஸ் 3 rallies have shown to people. கூட்டத்தை சேர்க்கறது தான் இல்லை. நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ எங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இளைஞர் பாசறைன்னு ஒரு கூட்டம் நடக்குது, திராவிட பாசறைன்னு ஒரு கூட்டம் நடக்குது. அந்த மாதிரி எத்தனை கூட்டங்கள் தாவேக்காவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். சுயாட்சினா என்ன செய்தி தொடர்பாளர்களுக்கே தெரியலங்க. நான் நீங்கள் கடந்த ஒரு வருஷத்தில் இந்த பேச்சு அதிகமாக வந்துட்டு இருந்துச்சா? கூட்டாட்சி பேசக்கூடிய ஒரு இயக்கம்
ஏன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை பற்றி பேச மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்களா? அது ஆதவர்ஜுனா முதற்கொண்டு தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லா விவாதங்களையும் ஒரு கவுண்டர் பாயிண்டாக இதை வைக்கிறாங்க. இவங்கள இப்போ அதை பேசுறது நிறுத்திட்டாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு கூட்டாட்சினா ஃபெடரலிசம், கூட்டணி ஆட்சினா கொலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு வித்தியாசம் தெரியறதுக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு. அப்போ இதை வந்து நீங்கள் வகுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. என்ன சமூகத்துடைய பிரச்சனைன்றது புரிய வைக்கிறதுக்கே இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே இல்லை. அதனால தான் இவங்க FDFS மனப்பான்மையிலே இருக்காங்க. சினிமா இப்போ எப்படி இந்த கூட்டம் உங்களுக்கு வந்ததை விட எனக்கு 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. எப்படின்னா விஜயை தொடர்ந்து படத்துல ஹீரோவா பார்த்துட்டாங்க. விஜய்க்கு எதிராக வேலை பார்க்குறவன் எல்லாம் வில்லன். இப்போ அதே மனப்பான்மை தான் இங்கே தொடருது. விஜய் ஹீரோ, அவருக்கு எதிராக அரசியல் செய்யணும், கண்டிஷன்ஸ் போடுறவங்க எல்லாருமே வில்லன்னு நம்ப வைக்கிறாங்க. அது இல்லை. நிர்வாகம்னா என்ன, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, கண்டிஷன்ஸ் ஏன் வந்து போட சொல்கிறாங்க. இப்போ கண்டிஷன்ஸ் போடுறதே தப்புன்னு சொன்னவங்க இன்னும் கடினமான கண்டிஷன்ஸ் போட்டிருக்கணும்னு பேசுகிறாங்களா? அப்போ அதுக்கு 40 உயிர் தேவையா? அதை நீங்கள பக்குவப்படுத்தி இருக்கணும், தலைவருக்குள்ள அதை புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் புரியாமல் இன்னும் FDFS மனப்பான்மையிலேயே ஒரு அரசியல் இயக்கத்தை நகர்த்திட்டு போகிறது. அங்கேருந்து வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரும்ப திரும்ப இதை சொன்னார். சார் சுற்றி யாருமே சரியா இல்லை சார். ஜெகதீஸ்வரன் சொல்கிறீங்களா? ஜெகதீஸ்வரனும் சரி, ஐயனா சொல்கிறீங்க சொன்னார். சுற்றி யாருமே சரியில்லை சார், சொல்கிறத கேளுங்க சார். வெறும் டேபிள் பாலிட்டிக்ஸையும் அறிக்கை எழுதி தரவனையும் வச்சுக்கிட்டே மட்டும் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது சார்ன்றதுக்கு இது ஒரு வெளிப்பாடாக இருக்குது. இவங்கெல்லாம் இருந்திருந்தால் வகுப்புகளை நடத்தியிருப்பாங்க. ஒருவேளை விஷயம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ ஒரு 40 பேரை வந்து கொண்டு வந்து பலிகடா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. ஆனால் இப்போ கூட முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, அரசியல் பண்ண விரும்பல. எங்களுக்கு வந்த முதல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் டோன்ட் பொலிட்டிசைஸ் இட். ஆனால் இவங்க அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் தவறு செய்திருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு நாங்கள் நம்புகிறோம். அது பார்ட்டியுடைய ஸ்டாண்ட், கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டு. ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து இந்த ஏற்பாடுகளை சரியாக செய்யாத கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது இல்லைங்க. இப்போ மெயின் கேள்வி அதுதான். நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அந்த அமைப்பு ரீதியான பலம் பற்றி தெரியும். அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அமைப்பு ரீதியான பலம், பார்ட்டியோட பெனிட்ரேஷன் இன் கிரவுண்ட், இது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை விஜய், இஃப் அசியூமிங் நான் வந்து ஐ எம் கிவிங் எ க்ளீன் சிட் டு விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு இது எதுவுமே தெரியல அப்படின்னு கூட ஒரு க்ளீன் சிட் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்பிட்ரி ஆர்கியூமெண்ட்டுக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இதை யார் நடத்துனா, யார் நிகழ்த்தினா, இதை மொபிலைஸ் பண்ணுற ஆள் யாருன்ற ஒரு பூடகம் ஏன் இருந்துக்கிட்டே இருக்குது? இதை பண்ணுறது ஆதவர்ஜனாவா, இதை பண்ணுறது புஷி ஆனந்தா, இதை பண்ணுறது வந்து அருண் IFSஆ, இந்த மாதிரி ஏன் தெரிய மாட்டேங்குது சார்? யார் அந்த மாவட்ட செயலாளர், யார் அவர் மேடை ஏற்றியதில்லை, தெரியறதில்லைன்னும் பொழுது யார் பண்ணான்ற ஒரு ஊடகம் இருக்கு இல்லைங்களா? அந்த கல்ட் இமேஜ் வந்து விஜயை கடந்து ஃபோக்கஸ் போயிடக்கூடாதுன்றது தானேங்க. அதுதானே ஆபத்துன்றனா. அந்த ஆபத்துடைய கான்சிக்வன்ஸ் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த மிஸ்ஆப்பு. இப்போ இவங்க இவ்வளோ வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் பாருங்களேன். தூக்கி 20 நிமிஷத்துல அவர் எப்படி வந்தாரு? கான்ஸ்பிரசி தியரி. இது கான்ஸ்பிரசி தியரிலாம் கிடையாது. தெரிஞ்சே பழிய தூக்கி இன்னொருத்த மேல போடுறது, தெரியாமல ஆம்புலன்ஸ்ல மூச்சு அடக்கி சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்றது, விஷ ஊசி போட்டு சாகடிச்சது. இதுல மகேஷன் எப்படி வந்தாரு? சிஎம்க்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். திருச்சியிலேருந்து கரூர் வந்து சாதாரணமாக 1.5 மணி நேரத்தில் வர முடியும். இந்த மாதிரி ஒரு அவசர கால நிலைனா ஸ்பெஷல் டெப்யூட்டேஷனில் வரக்கூடிய மினிஸ்டர்ஸுக்கு கான்வாய் இருக்கும், ரூட் கிளியரன்ஸ் இருக்கும். அதுதான் நடக்குது. இன்னும் கடந்து ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களே ஊடகவியாளர்கள் மீது போடக்கூடிய பழி என்ன தெரியுமா? எப்படி கேமரா எடுத்துட்டு அதுக்குள்ளே போயிட்டாங்க. யூஸ்வலாகவே வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னும் பொழுது எல்லா சேனலும் கவர் பண்றாங்க. நீங்க அதுக்கு ஏன்னா நீங்க தான் கரெக்டான ஆளு, நீங்க விளக்கத்தை கொடுங்க. எல்லா சேனலும் அது கவர் பண்றாங்க. கிட்டத்தட்ட விஜய் சார்பு அல்லாத, விஜய் சார்பு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஆகட்டும், எல்லாருமே அது ஒரு பெரிய ஈவெண்ட்டா நடத்துறாங்க. ஒருவேளை விஜய்க்கு வந்து ஒரு தனி சேனல் இருந்திருந்தா வேணா அந்த கவரேஜ் குறைஞ்சிருக்கும். அப்ப ஒரு சேனல் நியூட்ரலான ஒரு ஆளா வரும்பொழுது ஒரு பிக் ஃபிஷ் கிடைச்சிருக்குன்னா யாருனாலும் மீடியா போய் அங்கே நிற்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. இன்னும் சாதாரண யூடியூப் சேனல்ல 3 கேமரா கவரேஜ் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண யூடியூப் ட்ரோன்ஸ் இருக்கு, கேமரா இருக்கு, 3-4 கேமராமேனை டெப்யூட் பண்ணியிருக்காங்க. இது போல உளவுத்துறையோட கவரேஜும் இருக்கு. அப்ப
எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள கேமரா போச்சுன்றதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசியா பேசுறாங்க. சார் கரூர்ல இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாசு செக்கிங் போகும்போதே கேமரா உள்ள போகும் ஈஸியா. விஎஸ்பி போகும்போது எப்படி வந்துச்சுன்றாங்க. ஈஸியா போகும். விஎஸ்பி இருக்கிறப்பவே எப்படி கேமரா போய் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்குற அந்த அந்த பேஷண்ட்ஸுடைய எல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போச்சுன்னு ஒரு கான்ஸ்பிரசியை ஊடகத்தில் இருக்கிறவங்களே பில்ட் பண்ணுறாங்க. சிம்பிள் லாஜிக் சார். விஜய் உள்ளே வரும்போதே கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கண்கூடாக தெரிஞ்சது. டாக்டருக்கு கோகுலுக்கு கால் பண்ணுங்க, பிரபுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு விஜயே சொல்றாரு. அப்போ அவருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க. இங்க ஸ்டாம்பிங் நடக்குது, ஒரு இஷ்யூ நடக்குது, பேசுறவரை அப்படிதானே எதுவா இருந்தாலும் அங்க கத்துறது கூச்சல் போடுறது கேட்கலன்றப்போ வேற விதமா அட்டென்ஷனை டிரா பண்றதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி. அப்ப இவர் பேசும்போதே அங்க பாட்டில் போட்டார், இவரும் பாட்டில் போட்டார். அங்க மூச்சு திணறி ஸ்டாம்பிட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல வந்த ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆம்புலன்ஸ் கேக்குறாரு, ஒரு கண்டிஷனா நீங்க கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா பக்கத்துல 2 ஆம்புலன்ஸ் நிறுத்தணும்னு தாவேக்கா நிறுத்திய அந்த 2 ஆம்புலன்ஸ் தான் கூட்டத்துல உள்ள வருது. அவங்க கொடி போட்டிருக்குன்னு உடனே என்ன சொல்லிட்டாங்க, சும்மா ஆம்புலன்ஸை விட்டதுனால. அப்போ இதெல்லாம் ஆர்கனைஸ்டா நடக்கிறது. இது தான் தோன்றித்தனமா யாரும் எழுதுறது கிடையாது. ஆர்கனைஸ்டா தாவேக்கா வந்து பழிய தூக்கி போடுறதுக்கு ஆம்புலன்ஸ். நேற்று ஒரு தேசிய ஊடகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப இந்த நரேட்டிவோ ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், இல்லைங்க அந்த ஆம்புலன்ஸ் தாவேக்கா ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸை எப்படி வந்து நாங்கள் உள்ளே விட முடியும்? அப்போ இதெல்லாம் தான் கான்ஸ்பிரசி. கல் எரிஞ்சாங்கன்றாங்க. கல் எரிந்திருந்தால் அவ்வளோ வீடியோஸ் வந்துருக்கு. இல்லை, ஒருத்தர் கல் எரிஞ்சிருந்தா அவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டத்திலேருந்து அவர் உயிரோடவே வெளில போயிருந்திருக்க முடியாது. கேமராவில் பதிவான எல்லா விஷயங்கள், கல்லெரிப்பு மட்டும் எப்படி பதிவாகாமல் போயிருக்கோம்? அப்போ இதெல்லாம் வந்து பழி போடக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட ஒரு அரசியலை வந்து இவங்க இந்த இறப்புக்கு பின்னாலும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்றதான் நான் சொல்கிறேன். நிர்வாகம் தெரியல, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல, பண்ண தப்புக்கு தப்பிப்பதற்காக பழியை தூக்கி அரசு மேலே போடக்கூடிய ஒரு அரசியல். இப்போ வரைக்கும் அவங்க வந்து தாவேக்காவுடைய தொண்டர்கள் ஆகட்டும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆகட்டும், தாவேக்கா தலைவராகட்டும், இந்த இறந்தவர்களோட வந்து நிற்காதது, அவங்களுடைய சடங்குகள் இல்ல அவங்களுடைய துக்கத்திலேயோ எந்த வகையிலும் பங்கேற்காமல் இருப்பது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்க வர தயங்குறது? ஏன் என்ன பிரச்சனை அவங்களுக்கு வர்றதுக்கு? வாட் ஸ்டாப்ஸ் தம்? திரும்பவும் இதுக்கு பதில் லேப்டாப் பாலிடிக்ஸும் கீபோர்ட் பாலிடிக்ஸும் தான். அறிக்கை விட்டா போதும், இங்கேருந்து அந்த விஷயத்தை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டா போதும். களத்தில் நிற்கிறதுக்கான கட்டமைப்பு இவங்க எம்ஜிஆர்ன்றாங்கல்ல, எம்ஜிஆர் போகும்போது எம்ஜிஆர் கூட தேர்ந்த அரசியல் இருந்தவர்கள் திமுகவிலிருந்து கூட போனாங்க. எம்ஜிஆர் ஒருத்தரே வந்து ஒரு 20 ஆண்டு கால அரசியல்வாதி. அவர் இயக்கத்தை வந்து அதுக்கப்புறம் உடைச்சிட்டு போகும்போது he was a politician by himself. அவர் வந்திருப்பார் ஃபீல்டுக்கு. இந்த மாதிரினா அவர் ஃபீல்டுக்கு வந்திருப்பாரோ இல்லையோ, இது வராமல் எப்படி தடுக்கணுன்றதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இவ்வளோ கூட்டம் போனால் இப்படி வரும், இவ்வளோ தாமதமாக போனால் இவ்வளோ வரும், 8 மணி நேரம்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றது எம்ஜிஆர் அவர்களுக்கே தெரியும். அதனால் இந்த மாதிரி தப்புலாம் நடந்திருக்காது. ஆனால் விஜய்க்கு this is not the first time. அவர் இஃப்தார் விருந்து நடத்தினார்ல ராயப்பேட்டா YMCA, அப்பயே இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அன்பிளான்டா விஷயங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது உண்மையிலே அன்பிளான்டா சார்? ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் வரீங்க இந்த ஸ்டுடியோக்கு, நீங்கள் வரும்போதெல்லாம் ஒரு 30 பேர் உங்களை மாப் பண்ணுவாங்கன்றது ஒரு நார்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் வருவாங்க. நீங்கள் அப்போ வரும்பொழுதே வந்து ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையோடு வருவீங்க, இல்லை தயார்படுத்திக்கிட்டு வருவீங்க, அந்த 30 பேர் சமாளிக்கிறதோட தான் வருவீங்க, இல்லை எனக்கு இந்த இடத்துல வர்றதை நீங்கள் தவிர்த்துருவீங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணுவீங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ், இஃப்தார் போனால் கூட்டம் வருது, வீட்டு மாடியில் ஏறி அவருக்காக யாரோ காத்திருக்கிறாங்க, தலைவா வெளியேவான்னு நின்றுட்டுருக்காங்க, திருச்சியில் வந்து அந்த வாகனம் நகர முடியாத அளவு கூட்டம் சேர்க்கப்படுகிறது. இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னும் பொழுது அதுக்கு அன்பிரிப்பேர்டாகவே இருக்காங்களோ? ஒன்று இதை கல்டிமேட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று இவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரில. இது ரெண்டுமே தான், ரெண்டுத்தில் ஒன்றா தான் இருக்கணும். இது ரெண்டுமே சரியாக இருக்கலாம், இல்லை ரெண்டுத்தில் ஒன்று உண்மையாக இருக்கணும், ஏதாவது ஒன்று உண்மையாக இருக்கணும். இது வந்து தாவேக்கா தான் பதில் சொல்லணும். இவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒன்று ஒரு நிர்வாகமே தெரியாத, அடிப்படை அரசியலே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொன்று இந்த கல்டிமேஜை இதை வச்சு பில்ட் பண்ணிக்கலான்ற லேப்டாப் அரசியல்வாதிகள் விஜய் சூழ்ந்திருக்கிறாங்க. இது ரெண்டு தான் சார். இந்த இன்னொரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறது வந்து, எப்படி திடீர்னு இவ்வளோ மருத்துவர்கள் அங்கே வந்தாங்க, எப்படி திடீர்னு இத்தனை சடலங்கள் அங்கே கிடச்சிது, எம்பாமிங் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க,
ஆல்ரெடி இறந்த உடல்களை கொண்டு வந்து மார்ச்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க, வர்ற வழியில் கால் வச்சு அமுக்கி கொண்டுட்டாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த குற்றச்சாட்டு வைக்கவங்களுடைய மனநிலையை வந்து ரொம்ப ஆபத்தான பார்க்குறேன். ஆனால் அது என்னன்னா ஒரு அஃபிஷியல் ரெப்ரசன்டேஷன் அளவுக்கு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போகிறது இன்னும் ஆபத்தாக பார்க்குறேன். போஸ்ட்மார்ட்டம் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக நடந்துச்சுன்னா அதுக்காக தான் ஸ்பெஷல் டீம்ஸு நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து மெடிக்கல் டீம் செட் பண்ணதாக கவர்மெண்ட்டோடைய அறிக்கைகள் வந்துச்சுல்ல. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கூடுதலான மருத்துவர்கள் அப்படின்னா கூடுதலான மருத்துவர்கள் சிகிச்சை பார்ப்பதற்காக மட்டும் இல்லை, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸையும் கூடுதலாக அனுப்புவாங்க. இந்த மாதிரி டிசாஸ்டரில் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழல் வந்து திடீர் மரணங்கள், அதுவும் குழந்தைகள், எதிர்பாராத மரணங்கள்னால் அந்த குடும்பத்துடைய கிரீஃப்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு அரசு அந்த கிரீஃபையும் அட்ரஸ் பண்ண வேண்டியது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட வேலை, ஒரு அரசாங்கத்துடைய வேலை. அதனால தான் இப்போ என்ன சொல்ல முடியும், சாட்டர்டே இருந்து வந்துச்சு, சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே, சண்டே பண்ண மாட்டோம் மண்டே பண்ணுவோன்னு சொல்லி காத்துட்டு இருந்து பண்ணி கொடுக்கணுமா, இல்லை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணுமா? கொடுத்து பண்ணால் அடுத்தடுத்து அவங்க துக்கம் வந்து சீக்கிரம் குறையுங்க. போவாங்க அந்த சடலத்தை வச்சு அவங்களுடைய சடங்குகளை முடித்து அடக்கம் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த அந்த கிரீஃப்லேருந்து வெளியே வர்றதுக்கான உடலே கிடைக்கலன்றத விட பெருஞ்சோகம். ஆமா, அது சோகம். அதுக்கு மார்ச்சரியில் நின்று அழுகிறதுன்றதெல்லாம் நான் டாக்டர் நிறைய அந்த சமூகங்களை பார்த்துருப்பேன். அப்போ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அதை பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த கிரீஃப்லேருந்து சீக்கிரம் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோமே தவிர அதனால் கொடுத்ததுனாலே சரியாயிடும்னு சொல்லலை. அவங்களுடைய சோகத்தை சீக்கிரமாக குறைக்கிறதுக்கான ஒரு வேலை அதெல்லாம் கூட நீங்கள் மனுவில் போட்டு எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் கேள்வி கேட்க போகிறீங்க? விஜயை தவிர இந்த உலகத்தில் யாருமே புனிதமானவர்கள் இல்லை, எல்லாரும் சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற அடிப்படையில் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் நீதிமன்றத்தில் பேசக்கூடிய உங்கள் தரப்பு வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஓகே சார், இது அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? ஏன் கேட்குறேன்னா, வாட் ஹஸ் ஹேப்பன், ஆனால் இதனுடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இதற்கு மேலே ஃபர்தராக எப்படி இருக்கும்? இது தாவேக்காவுடைய ஃபியூச்சர் எந்த மாதிரி இது இம்பாக்ட் பண்ண போகுது? இல்லை இந்த பிளேம் கேம், என்னை வந்து திமுக முடக்கி விட்டார்கள், திட்டமிட்ட சதி, இல்லை முடிச்சார், இந்த மாதிரியான சொல்லும் பொழுது டிஎம்கேவுடைய பாலிடிக்ஸை இது எந்த அளவு இம்பாக்ட் பண்ண போகுது? கரூர் வெல் நோன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஎம்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனோடைய ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அப்படி இருக்கும்பொழுது இது எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க இன் டிவிகே அண்ட் டிஎம்கே? அரசு சார்பாக விளக்கத்தை கொடுப்பாங்க. ஏற்கனவே ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருடைய ப்ரெஸ் மீட்டு இவங்க போட்ட ஃபேக் நரேட்டிவ்ஸான கரண்ட்டை கட் பண்ணோன்றதுக்கு கரண்ட்டை கட் பண்ணலை. இன்ஃபேக்ட் நீங்களே கேட்டிருந்தீங்க, நாங்கள் அதை கட் பண்ணலை. கரண்ட் கட் ஆனதுக்கு ரீசன் வந்து ஜென்ரேட்டர் மேலே விழுந்து நீங்கள் அந்த வயரை கட் பண்ணதுனால தான் பவர் கட் நடந்திருக்கு. இவங்களுடைய பொய் நரேட்டிவ்ஸ் போயிடுச்சு. அடுத்தது கல் எறிஞ்சாங்கன்றதுக்கு இதுவரையும் எந்த ஆதாரமும் கிடையாது. நாங்கள் ஆம்புலன்ஸை விடலை, நீங்கள் ஏற்பாடு செய்திருந்த ஆம்புலன்ஸ் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக வந்த ஆம்புலன்ஸ் 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்த சொல்லியும் மீறி கடந்து போய் அங்கே தான் நிறுத்துவேன்னு சொன்ன விஜய் உடைய ஆர்கனைசர்ஸுடைய கேர்லெஸ்னஸ் ஆர் டெலிபரேட் அட்டெம்ப்ட் டு கவர் தோஸ், நல்லா அதை கவர் பண்ணி காட்டணும் அப்படின்றது, இதனால நடந்த விளைவுகள் தான் இந்த ஸ்டாம்பிடுக்கான காரணம். இன்னொன்று வந்து இதை விட இவர்கள் ஆபத்தான இடத்தை கேட்டிருக்கிறாங்க, அது வேணாம் இது நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியும் விஜயோடு வந்தவர்கள் கூட்டத்தை பின்தொடராமல் இருப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது, இது போன்ற பல காரணங்களால் இது நடந்திருக்கிறது. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் என்ன நடக்கணுமோ சட்டம் தன்னுடைய கடமை. இம்ப்ளிகேஷன் கேக்குறேன் சார். பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது டிவிகே உடைய இந்த டிஎம்கே மேல இப்படி என்னைக்குமேங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஆன்டி டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. ஓகே, forever has been, it will always be. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டு இருக்குல்ல, அவங்க தன்னை டிஎம்கே எதிர்ப்பதற்கு ஒரு காலத்தில் ஒரு காரணங்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலத்தில் 2Gயாக இருக்கும், ஒரு காலத்தில் குடும்ப அரசியலாக இருக்கும், ஒரு காலத்தில் வந்து இல்லாத சக்காரியா கமிஷனாக இருக்கும், ஒரு காலத்தில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தரலன்றதாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆன்டி டிஎம்கே
ஓட்டர்ஸுக்கோ இல்லை ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு இது இன்னொரு காரணமாக இருக்கும் திமுகவை எதிர்ப்பதற்கு. இப்படி சொல்லி ஸ்ட்ராங் காரணம் நினைக்கிறீங்களா? இது ஸ்ட்ராங் காரணமா மாறுமான்னு கேட்கிறேன். இல்லை, என்னைக்குமே ஸ்ட்ராங்கான காரணம் இருந்தது. இது ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்கிறேன். பழிச்சு விட்டுருங்க. இது வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு 2026க்கு இது ஒரு ஸ்ட்ராங் காரணமா மாறுமான்னு கேட்கிறேன். இல்லை, நான் அதை தான் நான் முழுசாக சொல்லிட்டேன்னா, அவங்களுக்கு காரணம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதை இதுவாக இந்த வாட்டி பயன்படுத்திப்பாங்க. ஒரு வாட்டியும் திமுக எதிர்ப்பதற்கு இவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். அதை இப்படி ஒரு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். தாவேகாவை பொறுத்தவரையில் பிரபஞ்சமே தங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறது நினைக்கக்கூடியவர்களுக்கு திமுக இப்படி பண்ணிச்சுன்னு சொல்லி அவர்கள் அதை வந்து அடையலாம், அவர்களுடைய மனசை தேத்திக்கலாம். இல்லை கூடுதலாக திமுகவை எதிர்ப்பதற்கு அவர்கள் இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபேக் ஐடிஸை வச்சுக்கிட்டு ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த அரசு முழுமையாக ஜனநாயகத்தை நம்பி விஜய்க்கு இந்த பிரச்சாரத்திற்கு எல்லா ஏற்பாடுகளையும் கண்டிஷன்ஸோட கொடுத்துச்சு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால், கிரவுண்டில் இருந்த அந்த டிஎஸ்பியோடைய பேச்சை கேட்டிருந்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த உண்மை பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். இதுதான் இந்த ரெண்டு தான், எய்தர் திஸ் சைடு ஆர் தட் சைடு. பிளாக் அண்ட் ஒயிட் தான், கிரே கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் தான். இது என்னன்னா, நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நீதிமன்றத்தில் சொல்ல போகிறோம், அருணா ஜெகதீசன் கமிட்டிலையும் இதை போய் சொல்ல போகிறோம். இன்னொரு பக்கம் உண்மையே தெரிஞ்சிக்க வேணான்னு நினைக்கக்கூடிய கூட்டம், திமுகவை எதிர்ப்பதற்காக உண்மை தெரிந்தும் இப்படி கட்டமைக்கக்கூடிய ஒரு கூட்டம். எந்த அளவுக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை, மகேஷனை எப்படி 10 மணிக்கு தான் அவர் ஏன் அழுதாரு 2 மணி நேரம் ஆகுது திருச்சியிலேருந்து கரூருக்கு அவர் போய் ரீச் ஆகுது. ஆனால் 15 நிமிஷத்தில் மகேஷன் அங்கே போயிட்டாரு. செந்தில் பாலாஜி என்ன ஹாஸ்பிட்டலே காத்துக்கிட்டு இருந்தாரு. சரி, எல்லாரும் விஜய் ஏன் போலன்ற கேள்வி வர மாட்டேங்குது. அவர் அங்கதானே இருந்தாரு, இவங்கெல்லாம் போனாங்களா, அவங்க ஏன் போனாங்கன்ற கேள்வி வரல. அவர் போலன்றதும் வேற. ஊடகத்தை பார்த்தாவது விஜய் சொல்லியிருந்திருக்க வேண்டும், ஒரு வருத்தத்தை சொல்லியிருந்திருக்க வேண்டும். அது விட்டுட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம நீதிமன்றத்தை பயன்படுத்தி நொறுங்கி இருக்கும் போது எப்படி அவர் சொல்லியிருக்க முடியும்? உண்மையிலேயே நான் வந்து சும்மா ஒரு அரசியலுக்காக இல்லை, அது யாராக இருந்தாலும் எல்லாருடைய இதயம் நொறுங்கி இருந்துச்சு. அது சும்மா கிடையாது. தமிழ்நாடுன்றது இதெல்லாம் கடந்து ஒரு துக்கம்னு வரப்போ ஒன்று சேர்ற ஒரு மண். அது எல்லாருக்குமே அந்த பாதிப்பு அன்றைக்கி இருந்துச்சு. யாருமே அது விரும்பலை. எல்லார் வீட்லேயும் ஒரு துக்கம் மாதிரி எங்கள் வீட்லேயும் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிள்ளைகள் இருந்து பெண்கள் இருந்து இப்படி நடந்துச்சுன்னு. அதனால் அவருக்கும் அது இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை கடந்து ஒரு மெச்சூரான மெசேஜை இதுவரையும் சொல்லாமல் பள்ளியை தூக்கி போடக்கூடிய அந்த அரசியலை நீதிமன்றத்தை பயன்படுத்தி இண்டிபெண்ட் ப்ரோபு, சிபிஐ ப்ரோபு பின்னாடிலாம் ஒளிறது இருக்குல்ல, இது ஆபத்தானது. அப்போ அடுத்த வாட்டி வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் சிபிஐ தான் கேட்கணும். இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா வந்து சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சிபிஐ கேட்குறீங்க. சிபிஐ கேட்க போறீங்கன்னா நாளைக்கு எல்லாத்துக்குமே சிபிஐ தான் நீங்கள் நம்பணும். தமிழ்நாடு போலீஸை நம்பவே கூடாது. எல்லாத்துக்கும் சிபிஐ கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாதத்தை நம்ம வைக்கிறது எந்த அளவுக்கு அநியாயமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒன்று வைக்கிறீங்க. லெட்ஸ் வெயிட், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் எங்களுடைய லேப்ஸ் இருக்குது, எங்களுடைய கட்சி நிர்வாகம் ஏன் பலவீனமாக இருக்குது, ஏன் கட்டமைப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, எஃப்டிஎஃப்எஸ் மனப்பான்மையோடவே இனி அரசியலை நகர்த்திட்டு போகிறது ஆபத்தா இல்லையா, அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் யோசிங்க, இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. அறிவுள்ளவர்களிடம் பேசுங்கள், அரசியல் அனுபவம் உள்ளவர்களிடம் பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை வாங்குறது தான் எதிர்காலத்துக்கு தமிழ்நாட்டுக்குமே நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஜனநாயகத்தில் யாருடைய குரலும் நசுக்கப்படக்கூடாது. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து நான் உள்ளேயே உக்காந்துப்பேன், டேபிள் பாலிட்டிக்ஸே பண்ணுவேன், என்னைக்கோ ஒரு நாள் வெளியே வருவேன். நீங்கள் விஜய் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே வர்றதுல என்னங்க லாஜிக் இருக்குது? பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அதில் இம்பாக்ட் ஒன்றுமே. டெய்லி வரட்டுமே, டெய்லியும் பார்க்கட்டுமே. அப்போ இவ்வளோ கூட்டம் சேராதுல்ல. நீங்கள் 3 பாயிண்ட் ஏன் முடிவு பண்ணுறீங்க? 10 பாயிண்ட் முடிவு பண்ணுங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிங்க, சீக்கிரம் வாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு ஒரு பாயிண்ட்னு வைங்க. இவ்வளோ கூட்டம் இருந்திருக்குமா? இது யார் பிளான் பண்றது? இந்த பிளான் தாவேகா தானே பண்ணோம். நீங்க அந்த கல்ட் இமேஜுக்காக 3 ஸ்பாட் தான், அந்த 3 ஸ்பாட்லயும் அவ்வளோ கூட்டம் வரணுன்றதுக்காக தானே பண்றீங்க. நீங்க 10 ஸ்பாட் வைங்க, இதே கூட்டம் வராது. டெய்லி வைங்க,
வராது. நம்மள எங்க பார்க்காம போய்டுவோன்ற பரிதவிப்பு தாங்க இதுக்கான பிரச்சனை. இந்த நான் சொல்ற மாதிரி இந்த கல்ட் இமேஜை உருவாக்குறது வேற விஷயத்துல உருவாக்குங்க. வந்து ஐ எம் அ ஸ்ட்ராங் கேடர்மேன்னு உருவாக்குங்க, ஐ எம் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டர்னு உருவாக்குங்க, ஐ எம் அ க்ரௌட் புல்லருன்றது இருக்குல்ல, அதை இங்கே தான் கொண்டு போய் நிறுத்தும். வலிமையாக உங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைச்சிருங்க. எப்படி இந்த விஷயம் இன்னும் ஸ்னோபால் ஆகும், எப்படி இந்த இஷ்யூ வந்து டிவிகேவோடைய ஃபர்தர் பாலிடிக்ஸை இம்பாக்ட் பண்ணுன்றதை வரும் காலங்களில் பார்ப்போம். நன்றி சார். Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.